குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா போன கிளாஸ் என்னென்ன ஃபார்மேட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தோம். இப்போ ஒவ்வொரு ஃபார்மேட்டையும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? போன கிளாஸில் எதுவும் டவுட் இல்லை? அப்படி எதுவும் டவுட் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் டெக்ஸ்ட் ஃபார்மேட்ஸ். டெக்ஸ்ட் ஃபார்மேட்ஸில் there are two types, RTF, another one plain text. RTF அப்படின்னா ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இப்போ 2 டைப்ஸ் இருக்குது, RTF டெக்ஸ்ட் ஃபார்மேட்டும் plain டெக்ஸ்ட் ஃபார்மேட். RTF rich text format is the primary file format introduced in 1987 by Microsoft with the specification of their published products and for cross-platform document interchange. அதாவது இந்த RTF அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1987 மைக்ரோசாஃப்ட்னால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு ஃபைல் ஃபார்மேட்டு. இந்த ஃபைல் ஃபார்மேட் பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஃபைல் ஃபார்மேட். Plain text. Plain text files can be opened, read and edited with most text editors commonly used are Notepad, Get-It or Nano, TextEdit and so on. Other computer programs are also capable of reading and importing plain text. Plain text is the original and popular way of conveying an email. இப்போ plain text அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியுது, இந்த plain text நம்மளால் எந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் வேணாலும் ஓப்பன் பண்ண முடியுது, ரீட் பண்ண முடியுது, எடிட் பண்ண முடியுது. இப்போ காமனாக எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்பேடில் நேனோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரு, அது யூனிக்ஸ் லினக்ஸில் இருக்கும். அதே போல் டெக்ஸ்ட் எடிட் மேக் OS அப்படிங்கிற இதில் டெக்ஸ்ட் எடிட்லேயும் இந்த plain text யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த plain text இமெயிலுக்கு நம்ம என்ன பண்ணுறது, இந்த plain text தான் நம்ம என்ன பண்ணுவோம், அனுப்புவோம். சரியா? அப்போ ஈஸியாக ரீட் பண்ணவும் இம்போர்ட் பண்ணவும் இந்த plain text நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரியா? இமேஜ் ஃபார்மேட்ஸ். இமேஜ் ஃபார்மேட்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா TIFF டேக்ட் இமேஜ் ஃபைல் ஃபார்மேட், BMP பிட்மேப், DIB டிவைஸ் இண்டிபெண்டன்ட் பிட்மேப், GIF கிராஃபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட், JPEG ஜாயின் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப், TGA டேக்ரா, PNG போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக்ஸ். இப்போ எல்லா இமேஜ் ஃபார்மேட்ஸும் சொல்லியாச்சு. இப்போ ஒவ்வொரு இமேஜ் ஃபார்மேட்ஸை பற்றியும் நம்ம பார்க்கலாம். TIFF Tagged Image File Format. This format is common in desktop publishing world and is supported by almost all software packages. Recent versions of TIFF allows image compression and the format is comfortable for moving large file between computers. இந்த TIFF அப்படிங்கிற ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா வேர்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைல் ஃபார்மேட். இந்த ஃபைல் ஃபார்மேட் எல்லா சாஃப்ட்வேர் பேக்கேஜையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபைல் ஃபார்மேட். அதாவது இது ஒரு காமனான ஃபைல் ஃபார்மேட்டு, எல்லா சாஃப்ட்வேர் பேக்கேஜையும் சப்போர்ட் பண்ணக்கூடியது. இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய TIFF ஃபைல் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா இமேஜ் கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒன்று. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபைல் ஃபார்மேட் எவ்வளோ பெரிய ஃபைலாக இருந்தாலும் ஈஸியாக என்ன பண்ண முடியும் நம்மளால் அப்படின்னா சென்ட் பண்ண முடியும். ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு ஈஸியாக மூவ் பண்ணக்கூடிய ஒரு ஃபைல் ஃபார்மேட்.
BMP bitmap. Initially, this format is in use with Windows 3.1. It is quite large and uncompressed, and hence PMP is used for the high resolution or large images. PMP அப்படிங்கிற ஃபைல், அதாவது பிட்மேப் ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் 3.1 தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லார்ஜாக இருக்கும், அதனால் கம்ப்ரஸ் பண்ண முடியாது. அதே போல் இந்த PMP ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஹை ரிசல்யூஷனாக இருக்கும், லார்ஜ் இமேஜஸ் அது மாதிரி உள்ளதான் வந்து இந்த PMP ஃபைலாக இருக்கும். சரியா? DIB, Device Independent Bitmap. This format, which is similar to PMP, allows the files to be displayed on a variety of devices. இந்த PMP ஃபைல் எப்படி நம்ம சொல்கிறோமோ அதே தான் இந்த DIB அப்படிங்கிற ஃபைலும் ரெண்டும் சிமிலராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபைல் வந்து நிறைய டிவைஸில் நம்ம என்ன பண்ண முடியும், டிஸ்பிளே பண்ணி பார்க்க முடியும். அதான் வந்து ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். GIF, Graphics Interchange Format. GIF is a compressed image format. Most of the computer color images and backgrounds are GIF files. This file format is best suitable for graphics that uses only limited colors, and it is the most powerful format used for online color photos. 13-bit color lookup table is used by the GIF format to identify its color values. This format is supported widely. GIF அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராஃபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட் ஒரு கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற ஃபைல் ஃபார்மேட். மோஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டரில் கலர் இமேஜ் பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த GIF ஃபைல்ஸாக தான் இருக்கும். இந்த ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக்ஸுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு ஃபைல் ஃபார்மேட். இதில் வந்து லிமிட்டெட் கலர்ஸ் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஆன்லைனில் இருக்கக்கூடிய இமேஜஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த GIF ஃபைலில் தான் இருக்கும். ஏன்னா அதான் வந்து ஈஸியாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக அது யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 13-bit கலர் இருக்கக்கூடியது மோஸ்ட்லி வந்து இந்த GIF ஃபைல் ஃபார்மேட்டாக இருக்கும். இந்த ஃபைல் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இதுலேயும் என்ன பண்ணும் அப்படின்னா சப்போர்ட் பண்ணும். JPEG, Joint Photographic Experts Group. JPEG was designed to attain maximum image compression. It uses lossy compression technique, where a compression method is referred that losses some of the data required for the image reconstruction. It works good with photographics, naturalistic artwork and similar material, but functions less on lettering, live drawings or simple cartoons. JPEG அப்படிங்கிற ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இமேஜ் கம்ப்ரெஷன், அதாவது மேக்ஸிமம் இமேஜ் கம்ப்ரெஷனில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் லாசி கம்ப்ரெஷன் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன லாசி கம்ப்ரெஷன் டெக்னிக்ஸ் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபைல், அதாவது ஒரு இமேஜை கம்ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் அதை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணையில் என்ன ஆகும்னா சம் டேட்டாஸ் வந்து என்ன ஆகும்னா மிஸ் ஆகும். அது வந்து இந்த மெத்தட், அதாவது லாசி கம்ப்ரெஷன் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது JPEGயில் உண்டு. இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபிக்ஸில், நேச்சுரல் ஒர்க்கு, அதே மாதிரி ஆர்ட் ஒர்க்கு, இதிலெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த JPG ஃபைல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எங்கே குறைவாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லெட்டரிங்கு, லைவ் டிராயிங்கு, கார்ட்டூன்ஸு இதிலெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபோட்டோகிராஃபிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இடையில ஒரு டேட்டா, அதாவது சின்ன சின்ன லைன்ஸ் வந்து மிஸ் ஆனாலும் அவ்வளோ ரொம்ப தெரியாது. ஆனால் லெட்டர்ஸில் மிஸ் ஆச்சுன்னா லெட்டர்ஸே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதாயிரும். அதே மாதிரி டிராயிங்ஸ்லேயும் அது மாதிரி
மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டிராயிங்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாது. கார்ட்டூன்ஸும் அதே மாதிரி தான். அதனால தான் இதுலலாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா லெட்டர்ஸு டிராயிங்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நேச்சுரல் ஃபோட்டோஸ் இதுலலாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த நேச்சுரல் ஃபோட்டோஸில் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அப்படி ஒன்று வித்தியாசம் நமக்கு வந்து தெரியாது. ஓகேவா? TGA TAGRA. It is the first popular format for high resolution images. TGA is supported by most of the video capture boards. இந்த TGA அப்படின்னு சொல்லக்கூடிய TAGRA அப்படின்னு சொல்லக்கூடியது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ரிசல்யூஷன் இருக்கக்கூடிய இமேஜ் இந்த ஃபைல் ஃபார்மேட்டில் தான் இருக்கும் மோஸ்ட்லி. அதே போல் பார்த்தீங்கன்னா வீடியோ கேப்சர் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இமேஜஸ், அதாவது நீங்கள் வீடியோ கேப்சர் பண்ணையில் இமேஜஸ்லாம் வந்து ஷார்ட் பண்ணுவீங்கள்ல, அந்த இமேஜஸ் மோஸ்ட்லி வந்து இந்த டெக்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கும். PNG Portable Network Graphics, an extensible file format for the less loss, portable and well compressed storage of raster images. PNG acts as replacement for GIF and also replaces multiple common uses of TIFF. PNG works good with online viewing applications like World Wide Web, so it is fully streamable with a best display option. PNG பொறுத்த வரையும் இது ஒரு லெஸ் லாஸ் ஃபைல் ஃபார்மேட். அதாவது நீங்கள் அந்த ஃபைலை வந்து கம்ப்ரஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் அது என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ரஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ரீட்டைன் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து என்ன ஆகாதுன்னா டேட்டா வந்து அவ்வளோவா லாஸ் ஆகிருக்காது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஜி ஃபைல் இருக்கு இல்லையா, இது வந்து ஜிப் ஃபைலு இல்லைன்னா டிஐஎஃப் ஃபைலுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அதே போல் பிஎன்ஜி ஃபைல்ஸ் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வேர்ல்டு வைட் வெப் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஆன்லைனில் இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாமே பிஎன்ஜியில் இருக்கும். அதனால் இது ஒரு டிஸ்பிளேக்கு ஏற்றது இந்த பிஎன்ஜி இமேஜஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஃபைல் ஃபார்மேட்டை பற்றி பார்த்தோம். என்னென்ன ஃபைல் ஃபார்மேட் பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டும் இமேஜ் ஃபார்மேட், இது ரெண்டு மட்டும் தான் பார்த்துருக்கோம். இப்போ டெக்ஸ்ட் ஃபார்மேட் அப்படின்னா தெர் ஆர் 2 டைப்ஸு, RTF plain text. இமேஜ் ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TIFF, BMP, DIB, GIF, JPEG, TGA, PNG அப்படின்னு எல்லா ஃபைல் ஃபார்மேட்டும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஃபைல் ஃபார்மேட் வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின், அதனால் எல்லோரும் படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா? தேங்க்யூ.